Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 498 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஒரு பெருசு காட்டுத்தனமா கடிக்க வந்த ஒரு கரடிய வெறும் ஒத்த கையில தடுத்து நிப்பாட்டி வீட்டுக்கு போ அப்படின்னு காட்டுக்கு பத்தி விட்டாருல. அவரோட பேரு நக்குரி. அவரு கூட ஜாலியா உட்காந்து பழக சாப்பிட ஆரம்பிச்சிருவானுங்க. ஆக்சுவலா அவர் ஒரு பைரட் கேப்டன் ஆமா. இத சொன்ன உடனே லூஃபி இருந்துகிட்டு எனக்கு நல்லா தெரியும் ஒரு பைரட் கேப்டனால மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஏன்னா ஷாங்ஸும் இதே மாதிரி தானே பண்ணி லூஃபியா காப்பாத்தனா. இத சொல்லி சந்தோஷப்பட்டு இருப்பானா அங்க சாபோவால நம்ப முடியல இந்த நக்குரிங்கிறவர் ஒரு பைரட்னு. ஏன்னா இவன் அவரை கிரேட் டெர்மினல்ல பாத்திருக்கான். குப்பைகளை பறகிக்கிட்டு அவர் பாட்டுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் பண்ணாம தனியா போய் என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் அந்த கிரேட் டெர்மினல்ல இருப்பானுங்களே சில பக்கி பயிலுக அவனை எல்லாம் இவரை போட்டு அடிக்கடி டீஸ் பண்ணுவானுங்க. அவரு மட்டும் பண்ணா பரவாயில்லையே அந்த ப்ளூ ஜாம் பைரட்ஸும் விட மாட்டானுங்க. ஆனா இவரு ஒரு பைரட்டுங்கிறத அவனால நம்பவே முடியல. உடனே லூஃபி பைரட்ஸுங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க இதெல்லாம் கத்துக்க சாப்போன்னு பில்டப் பண்ணுவானா. உடனே அவன் காண்டாயி ஏன்டா 10 வருஷமா என்னமோ பைரட்டா இருந்த மாதிரியே பில்டப் பண்ற உனக்கே ஒண்ணும் தெரியாது பேசாம இருறாமா. உடனே லூஃபி இல்ல எனக்கு தெரியும் ஷாங்ஸும் இதே மாதிரி தான் தேவையில்லாம யாரையுமே கொல்ல மாட்டான் அப்படின்னு ஷாங்ஸ் அவனை பத்தியே பேசின உடனே மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். மூடிட்டு தின்னுகடான்னு மீன் எடுத்து கொடுப்பானா. எல்லாம் வளைச்சு திங்க ஆரம்பிச்சிருவானுங்க. நக்குரிக்குமே கொடுப்பானுங்க ஏன்னா அவர் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு இல்ல. அப்புறம் அவனுக்கு ஒரு டவுட் ஒரு பைரட் கேப்டனுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல என்ன வேலைன்னு கேட்பான். உடனே அவரு என்ன புசுக்குன்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டேன் பாரு உங்களுக்கு பிடிச்சா சொல்லுங்க இல்லன்னா வேண்டாம்பா. இல்ல நான் சொல்றேன் பாரு உங்களுக்கு கோல்டு ரோஜர் யாருன்னு தெரியுமான்னு கேட்பாரா. உடனே ஏஸ் எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிருவான். பின்ன அவரு தானே நம்மளோட டாடி. லூஃபி எல்லாம் ரொம்ப ஆர்வமா ஆமா அவரு கிங் ஆஃப் த பைரட் ஆச்சே சொல்லுங்கன்னு ரொம்ப ஆர்வமா கேட்பான். அவரையே இவரு சண்டைக்கு சேலஞ்ச் பண்ணிருக்காராமா. நிஜமாவான்னு கேட்டா ஆமா என்ன சண்டையில தோத்துட்டோம். அதுக்கப்புறம் எல்லாருமே ஸ்பிளிட் அப் ஆகி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம்னு சோகமா சொல்லுவாரு. உடனே லூஃபிக்கு சந்தோஷம் நீங்க கிங் ஆஃப் த பைரட் கூடயே சண்டை போட்டிருக்கீங்கன்னா வர்ற மாதிரிமான அவரு தெளிவா சொல்லிடுவாரு. கண்டா அவங்க எல்லாம் சாதாரண ஆளுகளே கிடையாது. நம்மளால எல்லாம் அவங்களுக்கு ஈக்குவலா நின்று சண்டையே போட முடியாது. எங்களை எல்லாம் அடிச்சு துவச்சு பிரிச்சு எடுத்துட்டாரு. எங்களால எல்லாம் ஒன்னும் பண்ண முடியலன்னு அங்க சண்டை எப்ப என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் உண்மையா சொல்லுவாரு. சும்மா நாங்க அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம்னு எந்த பில்டப்புமே இல்ல. லூஃபிக்கு எல்லாம் பயங்கரமான ஷாக்கு. அவ்வளவு ஸ்ட்ராங்கான கரடிய ஒதாலா நின்று விரட்டி அடிச்சவராலேயே கோல்டி ரோஜருக்கு ஈக்குவலா நிக்க முடியலன்னா அப்ப அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு யோசிப்பான். சின்ன பையன்ல அதான் அவன் லெவலுக்கு யோசிக்கிறான். அவரு தெளிவா சொல்லிடுவாரு தம்பி ரோஜர் மட்டும் இல்ல அவரோட க்ரூ மெம்பர்ஸுமே பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவரோட டீம் ஒர்க் கோஆர்டினேஷனும் வேற லெவல்ல இருக்கும். யாரும் அவருக்கு ஈக்குவலான சண்டையே போட முடியாது. இன்னொரு மேட்டர் என்னன்னா அவரு கூட சண்டை போட்டதையே பெருமையா பேசுவாரு. ஆனா ஏஸ் அங்க இருந்து அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருவானா. சாபோ பார்த்துட்டு முழிப்பான் என்ன எந்திரிச்சு போயிட்டானேன்னு. உடனே இங்க லூஃபி அப்படின்னா நாங்க இன்னும் பைரட் ஆகிறதுக்கு நிறைய கஷ்டப்படும் போலமா. என்ன தம்பி நீங்களும் பைரட் ஆக போறீங்களான்னு கேட்டோம்னா ஆமா நாங்க பைரட் ஆகிறதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தா கொடுங்க. ஏன்னா நான் பயங்கர ஸ்ட்ராங்கா மாறணும். அது மட்டும் இல்லாம ஏசியும் சாபோவையும் லீட் பண்றதுக்கு கேப்டனா மாறணும். அப்படி இப்படின்னு அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டோன்னே அவரும் ஓகே நீர்வாரா சரி ரைட்டு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா. ஆனா அதுக்கப்புறம் சாபோ நம்ம ஏசோட அப்பா தான் கோல்டி ரோஜர்னு சொல்லி உண்மையா சொல்லிடுவான். லூஃபி பயங்கரமா ஷாக் ஆயிருவான். கிங் ஆஃப் த பைரட் தான் அவனோட அப்பாவான்னு. இந்த விஷயத்த தயவு செஞ்சு ஏஸ்ட போய் பேசிராத அப்புறம் அவன் உன்னை கொன்றுவான். ஏன்டா ஏன் அப்படி பண்றான்னு கேட்டா அது சாபோவுக்குமே தெரியல. ஏன்னா அவன் ரோஜரை பயங்கரமா வெறுக்கிறான். ஆனா ஏன் வெறுக்கிறான் எதுக்காக வெறுக்கிறான் தான் ஒண்ணும் புரியல. என்ன இருந்தாலும் அவர் அவனோட ஃபாதர் ஆச்சே ஏன் இந்த மாதிரி பண்றான்னு கேட்டா இருந்தா என்ன எனக்கும் தான் அப்பா அம்மா இருந்தாங்க என்ன பிரோஜனம்னு ஃபீல் பண்ணுவான். அதான் அவன் ஆல்ரெடி அவன் கதையை சொன்னானே சாபோவை விட அவங்க அம்மா அப்பாவுக்கு காசு பணம் தான் முக்கியம். சரி இப்ப அதெல்லாம் எதுக்கு வேண்டாம் விடுப்பான். லூஃபிக்கு ஏன் இந்த மாதிரி ஏஸ் பண்றான்னு ஒண்ணும் புரியல. நக்குரி தான் செம்ம ஷாக் ஆயிருவாரு. கோல்டு ரோஜரோட பையனா அவன் சரி ரைட்டுன்னு நேரா ஹைட் அவுட்டுக்கு போவானுங்க. அங்க ஏஸ் நார்மலா தான் இருப்பான். அவன் எப்படி நார்மலா இருக்கானோ அதே மாதிரி தான் நம்மளும் நார்மலா இருக்கணும். எதையும் பெருசா வெளியில காட்டிக்காத அவனுக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவான்னு சொல்லி லூஃபிக்கு படிச்சு பாடமா கிளாஸ் எடுத்து மேல கூட்டு போன உடனே அவன் கேட்ட முத வார்த்தை ஏப்பா ஏசு உன் அப்பா தான் ரோஜரான்னு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு வேற கேப்பான். சாபோ புடிச்சு பச்சா திட்டுவான். அட வீணா போன விளக்கென்ன உன்கிட்ட சொல்லாதன்னு சொன்னேடா ஏன்டா சொன்னேன் அறிவு இருக்கா உனக்குன்னு திட்டிட்டு இருப்பானா. உடனே ஏசு லூஃபியை கூப்பிட்டு உனக்கு இந்த மேட்டரை யார் சொன்னான்னு கேப்பான். அவன் உடனே சாபம்பான். அவங்க கொல்ல காண்டாவான். ஆனா லூஃபியா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம ஏப்பா ஏசு உங்க அப்பா எப்படி இருப்பாரு ஏதாச்சும் சொல்லுன்னு இன்னும் விளாவாரியா கேப்பான். சாபோ இருந்துட்டு ஏன்டா அவனை வெறுப்பேத்திட்டு இருக்க சும்மாறான்னு புடிச்சு லூஃபியை உழுப்புன்னு உழுப்புவான். லூஃபி கேட்கிற மாதிரியே இல்ல அதான் உளறிட்டானே. உடனே ஏசு வந்து 2 பேர்த்து மண்டையிலையும் நறுக்குன்னு 4 குட்டு வச்சு இனிமேட்டு அந்த பேரை என்கிட்ட சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா பொழந்துருவேமா. லூஃபி காண்டாயி இப்ப என்னத்துக்கடா அடிச்ச ஒரு மனுஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு சான்ஸ் கொடுக்கலாமா. ஒரு வெங்காயமும் தெரிஞ்சுக்க வேண்டாம்னு மறுபடியும் ஒரு குட்டு வைப்பானா. வீக்கத்துக்கு மேல வீக்க வந்துடும். ஆனா லூஃபி விடாம கேட்பான் இல்ல எங்களுக்கு அவரை பத்தி தெரிஞ்சாகணும் ஒழுங்கா சொல்லுன்னு. அவன் கேட்டவன சாபவும் கத்த ஆரம்பிச்சிருவான். என்னன்னா இப்ப இவங்க 3 பேருமே பிரதர்ஸ் இவங்களுக்குள்ள எதுக்கு சீக்கிரட் அதனால ஒழுங்கா எங்க கிட்ட சொல்லுன்னு ஃபோர்ஸ் பண்ணுவானுங்க. அவன் காண்டாயி
தம்பியா இருந்தா என்ன தும்பியா இருந்தா எனக்கு என்னடா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன்பானா உடனே லூஃபி வெறுப்பேத்தணுங்கிறதுக்காகவே ரோஜர் 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 ஏசோடாப்பா ரோஜர் பைரட் 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 அவர் தான் கிங் ஆஃப் த பைரட்னு சொல்லி கத்திட்டே கிடப்பான். அவ்வளவுதான் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஒரே கலவரம் தான். அப்படி பயங்கரமா சண்டையெல்லாம் போட்டு முடிச்சு பயங்கர டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஏஸ் தெளிவா சொல்லிடுவான், இனிமேட்டு நம்ம 3 பேருமே பிரதர்ஸ் இல்ல, நீங்க யாரோ நான் யாரோ பானா ஒன்னு அவனும் காண்டாயி அதைத்தாண்டா நாங்களும் சொல்றோம், நீ யாரோ நான் யாரோ நீர்வானுங்க. அப்படியே கட் பண்ணா இங்க இந்த ப்ளூ ஜாம் பைரட்ஸ் இருக்கானுங்கல்ல அவனுங்க கிட்ட சாபோவோட அப்பா அவுட்லுக் போய் எனக்கு என் பையன் சாபோ வேணும் அவனை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லி டீல் பேசிட்டு போவாரு. ஆனா இந்த ப்ளூ ஜாம் தான் பயங்கரமான திருட்டு பயல்ல, அவனோட ஆளுங்க எல்லாம் போய் ஈஸியா கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடலாம் தான் சொல்லுவானுங்க. ஆனா இவன் அவனை கண்டுபிடிங்க ஆனா எதுவும் பண்ணாதீங்க, ஏன்னா அப்பன் தான் சாபோவோட அப்பா அவுட்லுக், அவனை நினைச்சு கவலைப்பட்டு காசு நிறைய கொடுப்பாரு, நம்மளும் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம், டைம் வரும்போது சொல்றேன் அது வரைக்கும் அவனை எதுவும் பண்ணாம மானிட்டர் பண்ணிட்டே இருங்க, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்படியே கட் பண்ணி டாடான காட்டுறாங்க. அவன் நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு டோக்ரா மாகரா இந்த கோவாங்கிற கண்ட்ரி எங்கடா இருக்குதுன்னு ஏப்பா உடனே அவனுங்க என்ன டாடன் இது கூட தெரியாம இருக்கீங்க, மவுண்ட் கோர்வோ கிரேட் டெர்மினல் விண்ட்மில் வில்லேஜ் இது எல்லாமே அந்த கோவா கிங்டம் சேர்ந்ததுதான் அப்படின்னு சொன்ன உடனே தெரியும் தெரியும் உங்களுக்கு தெரியுமான்னு பார்த்தேன்பா. ஆமா நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் ஆச்சே, ஏன் திடீர்னு படிச்சுட்டு இருக்கீங்க என்ன மேட்டர்னு கேட்டா யாரோ ஒருத்தங்க இந்த கோவா கிங்டம்க்கு வர போறாங்களாமா, அதுதான் இப்ப ஹெட்லைன் நியூஸ். அது யாரு என்னன்னு பார்த்தா செலஸ்டியல் டிராகன்ஸ். அப்படியே அந்த லூசு பைய போட்டோவை காமிச்சு இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.